Hi students, welcome to PM Lectures. நான் கார்த்திக் engineering thermodynamics கோர்ஸ்ல series of lectures தந்துட்டு இருக்கேன். நீங்க நம்ம lecture 6ல cycle and work அப்படிங்கற டைட்டில் பத்தி பார்ப்போம். cycle அப்படினா என்ன? நம்ம லாஸ்ட் லெக்சர்லயே என்ன பார்த்திருக்கோம்? processனா என்னன்னு கிளியரா பார்த்திருக்கோம். சோ processங்கிறது change of state அப்படிங்கறத process சொல்றோம். இப்போ ஒரு சிஸ்டம் ஒரு thermodynamic சிஸ்டம் ஒரு ஸ்டேட்ல இருக்கு. ஸ்டேட்னா ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கலாம், பிரஷரோ, டெம்பரேச்சரோ, வால்யூமோ ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல இருந்து இன்னொரு கண்டிஷன் நம்ம மாத்தணும்னா அது பேர் process அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இப்ப அதே சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு process பதிலா மல்டிபிள் process பண்றோம். ஓகேவா? தெர்மோடைனமிக் சிஸ்டம் எடுத்துட்டு அதனால மல்டிபிள் process ரெண்டு இல்ல அது மேற்பட்ட process பண்ணிட்டு கடைசியில அந்த சிஸ்டம் திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சைக்கிள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பிஸ்டன் சிலிண்டர் செட்டப் இருக்கு, அதுக்குள்ள கேஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். ஹீட்டிங்கிறது ஒரு process. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கம்ப்ரஷன் பண்றோம், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ அது ஒரு ப்ராசஸ். திரும்ப என்ன பண்றோம்? அதை எக்ஸ்பான்ஷன் பண்றோம், ப்ரெஷரை ரெடியூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கூல் பண்றோம். ஸோ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம், ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஹீட் இன்க்ரீஸ் பண்ணோம், ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலா அந்த சிஸ்டம் பழைய ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் சைக்கிள். ஓகே, இந்த சைக்கிளை நம்ம எதுக்காக எக்ஸிக்யூட் பண்ணணும்? இது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்கிளை ரிப்பீட்டடா பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு மெக்கானிக்கல் ஒர்க் எடுக்க முடியும். இன்புட் எதுவும் இல்லாம மெக்கானிக்கல் ஒர்க் எடுக்க முடியாது இல்லையா? நம்ம ஹீட்டை இன்புட்டா கொடுக்குறோம், மெக்கானிக்கல் ஒர்க் அவுட்புட்டா எடுக்கணும். ஸோ ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்றோம். ஸோ அதுக்கு ஒரு சிஸ்டமும் ஒரு சைக்கிளும் தேவைப்படுது. ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம்ல ஒரு சைக்கிளை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதாவது ஹீட் எனர்ஜி மெக்கானிக்கல் ஒர்க்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுக்காக தான் நம்ம சைக்கிளை எக்ஸிக்யூட் பண்றோம். ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒர்க்னா ஆல்ரெடி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் தெரியும். பட் நம்ம தெர்மோடைனமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒர்க் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஒர்க்ன்றது ஒரு எனர்ஜி. அது வெறும் எனர்ஜி மட்டும் சொல்லக்கூடாது, எனர்ஜி இன் டிரான்சிட். ஸோ எனர்ஜி மூவ்மெண்ட்ல இருக்கிறது பேர் தான் ஒர்க். ஸோ மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு எனர்ஜி தான் ஒர்க். ஹீட்டும் இதே மாதிரி தான். ஸோ ஹீட், மெக்கானிக்கல் ஒர்க் ரெண்டுமே எனர்ஜி இன் டிரான்சிட், மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஒர்க். இது எப்பவுமே ஒரு சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு பவுண்டரியில டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற இடத்த மட்டும் தான் நம்ம ஒர்க்கை பார்க்க முடியும். சிஸ்டமுக்குள்ள ஒர்க்குன்ற எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. சரௌண்டிங்லேயே போய் ஒர்க்குன்ற எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்காது. அதே மாதிரி தான் ஹீட்டுன்ற எனர்ஜியும் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்காது. ஸோ அது மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டேம்ல வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. நீங்கள் டேம் டோர் ஓப்பன் பண்ணோன்னு என்ன ஆகும்? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி போகும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க. அதே மாதிரி ஒர்க்கையும் ஹீட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஓகேவா? ஹீட் அண்ட் ஒர்க் போத் ஆர் எனர்ஜி இன் டிரான்சிட், மூவ்மெண்ட் இருக்க எனர்ஜி. அதை பவுண்டரியில மட்டும் தான் நீங்க ஃபீல் பண்ண முடியும். சிஸ்டம்குள்ளேயும் சரௌண்டிங்லையும் ஃபீல் பண்ண முடியாது. ரெண்டுக்கு இடையில இருக்க பவுண்டரியில மட்டும் நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதனால திஸ் இஸ் கால்ட் பவுண்டரி ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் இஸ் அ பவுண்டரி ஃபினாமினா. ஸோ ஓகே, இந்த ஒர்க்குக்கு என்ன யூனிட் கொடுக்கணும் நம்ம அப்படின்னா, ஜூல்ஸ் அப்படின்ற யூனிட் நார்மலா யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நியூட்டன் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜூல்ஸ்ன்ற யூனிட் ஹீட்டுக்கும் அதே தான் கொடுப்போம், ஒர்க்குக்கும் அதே தான் கொடுப்போம். ஓகே, இதுக்கு என்ன சைன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்குக்கு ஒரு சிஸ்டம்ல இருந்து ஒர்க் உங்களுக்கு வெளியில கிடைச்சதுன்னா அது பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும், பாசிட்டிவ் ஒர்க். இப்போ ஒரு இன்ஜின் இருக்கு, இன்ஜின்ல இருந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ஒர்க் வெளியில கிடைக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்? பாசிட்டிவ் ஒர்க். இதே அந்த சிஸ்டம்க்கு நம்ம ஒர்க் கொடுத்தோம்னா அதை நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பம்ப் ஆர் கம்ப்ரஸர் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் கொடுக்குறோம், வெளியில இருந்து மோட்டர் வச்சு நம்ம ஒர்க் கொடுத்தோம்னா அதுக்கு நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். ஸோ இந்த சைனை கரெக்டாக கேல்குலேஷன் போட்டால் தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதனால இந்த சைன் கர்வ்ஸை மறக்காம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ சிஸ்டம்ல இருந்து வெளியில ஒர்க் வந்ததுன்னா அது பாசிட்டிவ் ஒர்க். ஸோ வெளியில இருந்து நம்ம சிஸ்டம்க்கு ஒர்க்கை கொடுத்தோம்னா அது நெகட்டிவ் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒர்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்னென்ன மோட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஷாஃப்ட் ஒர்க், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க், ஃப்ளோ ஒர்க், பெடல் ஒர்க், ஸ்ப்ரிங் ஒர்க், இது மாதிரி 7 டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு. இதுல நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறது மூணு டைப் ஆஃப் ஒர்க். ஸோ ஷாஃப்ட் ஒர்க், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க், ஃப்ளோ ஒர்க். இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபார்முலா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட் ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இன்ஜின்ல இருந்து நமக்கு வெளியில கிடைக்கிறது ஷாஃப்ட் ஒர்க். ஓகேவா? அவுட்புட் ஷாஃப்ட் ரோட்டரி மோஷன்ல இருக்கும். நம்ம அதை எப்படி வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இந்த ஷாஃப்ட் ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா, W is equal to 2πNT/60 joules. ஸோ இதில் N அப்படின்றது என்னன்னா, Nன்றது ரெவல்யூஷன் பர் மினிட். அந்த ஷாஃப்ட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை சுத்துது அதுதான் RPM, ரெவல்யூஷன் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ரெவல்யூஷன் அப்படின்றது தான் N அப்படின்னு சொல்லுவாங்க, ஷாஃப்டோட ஸ்பீட். ஸோ அப்புறம் Tன்றது டார்க். அந்த ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு நமக்கு என்ன திருப்பு விசை கொடுக்கணும், நம்ம எவ்வளவு விசை கொடுத்தா அது திரும்பும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டார்க்
மினிட்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, ரெவல்யூஷன் பர் மினிட். ஸோ அந்த செகண்ட்ஸ்ல மாத்திருக்காக டிவைடட் பை 60 இந்த ஃபார்முலா வந்து. ஸோ 2 pi nt by 60 அப்படின்றது வந்து ஷாஃப்ட் ஒர்க்கோட ஃபார்முலா. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் பார்த்தோம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்டன் சிலிண்டர் செட்டப் இருக்கு, அந்த க்ளோஸ் சிஸ்டம், இது ஒரு க்ளோஸ் சிஸ்டம், அந்த செட்டப்குள்ள ஒரு கேஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ அந்த கேஸ் வந்து வெளியில வர போகிறதுல, வெளியில இருந்து அந்த கேஸ் உள்ள போக போகிறதுல. ஸோ அதனால தான் அந்த க்ளோஸ் சிஸ்டம் சொன்னாங்க. இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இந்த சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பிஸ்டன் சிலிண்டர் செட்டப்புக்கு நீங்க ஹீட் எனர்ஜியை கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது உள்ள இருக்க கேஸ் என்ன ஆகும், ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது எந்த ஒரு பொருள் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உள்ள இடம் பத்தாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், உள்ள இருக்க ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மாலிகூல்ஸ்க்கு இடம் பத்தாது இல்லையா, அவங்களோட ஒன்று போகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ உள்ள இருக்க ப்ரெஷர் அதிகம், சரௌண்டிங்ல இருக்க ப்ரெஷர் கம்மி அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்டன் வந்து வெளியில நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். பிஸ்டன் வந்து ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெளியில நோக்கி மூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் கிடைச்சிது. நம்ம கொடுத்தது ஹீட், நமக்கு ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா, இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க். இந்த ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா, ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இதுல எது ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்ன்றது உள்ள இருக்க ப்ரெஷர் தான் ஃபோர்ஸ். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து அதுதான் வந்து பிஸ்டனை மூவ் பண்ணுச்சு. ஸோ இந்த ப்ரெஷர் எவ்வளோ ஏரியா ஆஃப் பிஸ்டன்ல ஆக்ட் ஆச்சோ, ப்ரெஷர் இன்டு ஏரியா. ஸோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இன்டூ மீட்டர் ஸ்கொயர் போட்டாலும் நியூட்டன்ல கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஃபோர்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இன்டூ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது மூவ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் யூனிஃபார்மா டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்போது பி இன்டூ ஏ இன்டூ டிஎக்ஸ். இதில் ஏ இன்டூ டிஎக்ஸ் ஏரியா இன்டூ அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வால்யூம் பண்ணி எடுக்கிறோம். ஸோ பி இன்டூ டிவி கிடைச்சிருக்கு. ஸோ டிவின்றது என்னன்னா சேஞ்ச் இன் வால்யூம். அந்த டிஎக்ஸ்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸ் கிடையாது, அது கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் இன்டூ உள்ள இருக்கிற ப்ரெஷர். ப்ரெஷர் இங்கே சேஞ்ச் ஆக போகிறதுல, அதனால சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் தான் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்குக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோ ஒர்க். ஃப்ளோ ஒர்க்னா என்னன்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க், அது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். இந்த ஃப்ளோ ஒர்க்ன்றது வந்து ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டம்னா நமக்கு என்ன தெரியும், வெளியிலிருந்து மாஸ் உள்ள வரும், உள்ள இருந்து மாஸ் வெளியில போகும். ஸோ ஒரு செட்டப்ல ஒரு டர்பைனுக்குள்ள வெளியிலிருந்து ஸ்டீம் உள்ள வருது, உள்ள இருந்து அது வெளியில போகுது அப்படின்னா, ஸோ இது ஒரு ஓப்பன் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலானா, W is equal to P into V. ஓகே. ஸோ இங்க வந்து ப்ரெஷர் இன்டூ வால்யூம். இந்த இடத்துல இந்த வால்யூம் வந்து வால்யூம் ஃப்ளோ ரேட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வால்யூம் மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி, எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் மூவ் ஆச்சுன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகே. ஸோ W is equal to PV. டிஸ்பிளேஸ்மெண்ட்ல dV போடுவோம், இங்க P into V. இப்போ அந்த டர்பைன் உள்ள போகும்போது எவ்வளவு ஒர்க் நம்ம கொடுத்து உள்ள அடிச்சோம், வெளியில வரும்போது எவ்வளவு ஒர்க் அந்த டர்பைன் அந்த ஃப்ளூயிட் கொடுத்து வெளியில அடிச்சது. ஸோ இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அதான் டோட்டல் ஒர்க் பெனிஃபிட் நமக்கு இல்லையா. ஸோ அந்த ஒர்க் பெனிஃபிட் பார்க்கும்போது P2V2 minus P1V1 அப்படின்னு போகும். ஸோ இந்த சேஞ்ச் இன் ஃப்ளோ ஒர்க் பார்த்தோம்னா இதுல வந்து நமக்கு பார்த்த பொறுத்து மாறாது. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஏன் இந்த பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொன்னா, இது ஒன்லி சப்ட்ராக்ஷன். உள்ள எவ்வளோ ஒர்க் கொடுத்தோம், வெளியில எவ்வளோ ஒர்க் எடுத்துச்சு அது. ஸோ இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது அது கிடைக்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன். அதாவது சேஞ்ச் இன் ஃப்ளோ ஒர்க் இஸ் அ பாயிண்ட் ஃபங்க்ஷன். நார்மலா ஒர்க்ன்றது ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இது வந்து ஓப்பன் சிஸ்டம் மட்டும் அப்ளிகபிள், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து க்ளோஸ் சிஸ்டம்க்கு அப்ளிகபிள். இன்னொரு மேஜர் ஒர்க் வந்து ஷாஃப்ட் ஒர்க். ஓகே. இன்னைக்கு ஒர்க் அண்ட் சைக்கிள்ஸ் பத்தி ஓரளவு கிளியரா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.